ப்ரொடியூசர் பேர் அம்பேத்கர் குமார், படம் பேர் மயிலாட். நல்ல இந்த பாலாஜி சக்திவேல் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது. இன்னும் 2 படம் வந்து ராஜமுருகனை வச்சு படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடுத்த மந்திரி ஆயிடுவீங்க. சசி ராசாதி ராஜா அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரமாதமாக ஆடி இருக்கான். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அடே கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நல்லா மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டான். இந்த நக்கல் நியாண்டியெல்லாம் இல்லைன்னா வேற ஆள் அந்த மேலே பாலிஸ்டாக சொல்லிட்டு போயிடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சசி சார், சூப்பர் சார்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன் பேசுகிறதுக்கு. ப்ரொடியூசர் பேர் அம்பேத்கர் குமார், படம் பேர் மயிலாட். நல்ல இந்த பாலாஜி சக்திவேல் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது. சார், நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறேன். இன்னும் 2 படம் வந்து ராஜமுருகனை வச்சு படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடுத்த மந்திரி ஆயிடுவீங்க. ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கா ஆளாயிடுவீங்க. அது நல்லா தெரியுது. ஆனால் 2 படம் பண்ணிடணும் நீங்கள். அப்புறம் சாண்டோன் படம் பாட்டு கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் படம் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறது இதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் படம் பார்க்கலைன்ற ஒரு 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 குற்ற உணர்ச்சியே இல்லாத அளவுக்கு மாரி செல்வராஜ் வந்து மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டாப்புல. இது எவ்வளோ மரியாதைக்குரிய படம் அப்படின்றது மாரி செல்வராஜ் வாயிலேருந்து வந்துச்சுனால அது நிச்சயமாக தரமான படமாக தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அப்புறம் சார் சொல்லிட்டோம் சார், வெங்கடேஷ் சார், நீங்கள் பேசி எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததில்ல முன்னாடி. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யாருன்னு சொல்லி கேட்டேன் மாறிட்ட. அவர் வெங்கடேஷ் டைரக்டர் 40 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு. அது உண்மையா சார்? எனக்கு தெரியாது. ஓ 23 சார், மன்னிச்சுங்க சார், நான் உங்களை கவனிக்காம விட்டேன். அப்புறம் உங்களை சொல்லவே வேண்டாம், நீங்கள் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம் சின்ன பசங்களை வச்சுட்டு எவ்வளோ பிரமாதமான படம் பண்ணியிருக்கீங்க. ஞானவேலனும் பேசுகிறாப்புல. சசி சொல்லணும், மையலகன் டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவருக்கு உங்கள் படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சசி அந்த ராஜாதி ராஜாவா பாட்டு, என்ன சாங்? ராசாதி ராஜா. அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக ஆடி இருக்கான். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அடே கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நல்லா மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டான். ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் ஆடணும்னா குணா ஃபிக்ஸ் பண்ணி ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆடிப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சு. இப்போ மணி சார் எடுத்துங்களேன். மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு அப்படி தோணும். அப்படி தான் சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிஷியன்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது. அதுதான் அவன் மேலே நான் வச்சுருக்கிற பாசம், அவன் என் மேலே வச்சுருக்கிற பாசம். அந்த பாசம் உண்மையானதுனால தான் இந்த நக்கல் நியாண்டியெல்லாம் இல்லைன்னா வேற ஆள் அந்த மேலே பாலிஸ்டாக சொல்லிட்டு போயிடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சசி சார், சூப்பர் சார்னு சொல்லிட்டு போயிடலாம்.